ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இன்றைக்கு ஆரவல்லி மலைத்தொடரை பற்றி சில நிமிடங்கள் சிந்திப்போம். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 100 மீட்டர் ஆரவல்லி மலைத்தொடரில் 100 மீட்டருக்கு குறைவாக இருக்கிற குன்றுகள் எல்லாம் அந்த மலைத்தொடரால் சேராது, அதை தனியாக நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாதுகாப்புக்கும் அந்த பழைய ஓல்டஸ்ட் மவுண்டன் என்று சொல்ல உலகத்திலேயே ஓல்டஸ்ட் மவுண்டன், பழங்கால மவுண்டன் சொல்லக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடருக்கு ஒரு கேடு விளைவிக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். இந்த ஆரவல்லி மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி வரைக்கும் அது போகுது. கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். லூனி, சபர்மதி போன்ற ஆறுகள் அங்கே இருக்கு. குறிப்பாக இது ஒரு இயற்கை அரண் மாதிரி. இந்த தார் டெசர்ட்டை டார் பாலைவனம் இந்த பக்கம் வராமல் அது நடுவில் ஒரு இயற்கை அரணாக இருந்து இந்த பக்கம் செழிப்பை காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுல எந்த விதமான கேடும் விளைவிக்கக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராஜஸ்தான் தார் பாலைவனம் எல்லாம் ஒரு காலத்துல வெறும் கடலாக இருந்திருக்கிறதெல்லாம், கடல் எல்லாம் போய் அங்க இடத்துல மலை உருவானது. அது எப்படி உருவானதுன்னு பார்த்தோம்னா 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் உருவானது. ஒரு 50 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் அந்த உலகம் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, கடல் இருக்கும், அங்கங்க அந்த கண்டங்கள் தனித்தனியா மிதந்து கொண்டிருக்கும். அப்போ இந்தியா தனியாக இருக்கும், இந்தியன் பிளேட். அந்த பிளேட் கொஞ்சம் கொஞ்சமா ஏசியா பிளேட்டோட இடிக்கும் போது நடுவுல பகுதி உயர்ந்து அங்கதான் ஹிமாலயன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதே போல் அந்த பிளேட்டுக்கு அது ஒரு 50 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த இந்தியன் பிளேட்டுக்குள்ளேயே மார்வார் பிளேட்டு அண்டு பண்டல்கன் பிளேட்னு சொல்லிட்டு நார்த் சைடில் இருக்கு 2 பிளேட்டு. அது ரெண்டும் பக்கத்தில் நெருங்கி வரும்போது அது கீழே நடுவில் இருக்கிற கடல் விலகி அது பாறை குழம்பு பூமிக்கு உள்ள இருந்து பாறை குழம்பு மேலே இந்த ஆரவல்லி மலைத்தொடர் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த இதுல லாட் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. இந்த டங்ஸ்டன், டின்னு, காப்பர், லெட்டு, ஜிங்க், இதெல்லாம் அவ்வளோ மினரல்ஸ் அதெல்லாம் இப்போ பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கிறதுனால யாருக்கும் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கு. ஆனால் இப்போ 100 மீட்டர் குறைஞ்சவர்கள்லாம் அந்த மலைத்தொடரில் சேராதுன்னு சொன்னா யார் வேணா போய் அந்த அந்த சின்ன குன்றை போய் நாங்கள் கொடையறோன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம எப்படி கல்குவாரிலாம் எப்படி நம்ம இன்னைக்கு காணாமல் போச்சோ அது போல அந்த மலையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடாயப்படும். சின்ன மலையை குறையறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பெரிய மலையை கூட குறைவார்கள். இது இயற்கைக்கு கேடு விளைவிக்கும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. இந்த வேலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.